அன்னைக்கு ஒரு நாள் இந்த பீச் ஸ்டேஷன் போஸ்ட் ஆபீஸ்க்கு ஆப்போசிட்ல சமையான ஒரு கடை கண்ணுல மாட்டுச்சு. எப்போதுமே நான் சாப்பிடுற அத்தை கடை தான் பயங்கர கூட்டமா இருந்ததுனால இந்த கடைக்கு போய் பார்க்கலான்னு போனேன். மாசி அத்தோ இருக்கு, சாப்பிடுறீங்களா அப்படின்னாப்ல. மாசி அத்தவா அப்படின்னா என்னன்னு கேட்டா, மாசா இருக்கும் சாப்பிட்டு பாருங்க அப்படின்னாப்ல. சரி ஏதோ சொல்றீங்க போட்டு கொடுங்க சாப்பிடுறேன் அப்படின்னு. அத்தோ செய்யறதுக்கு ஆரஞ்சு கலர்ல ஒரு நூடுல்ஸ் இருக்கும், அதை எடுத்து போட்டு முட்டைக்கோசு வெங்காயம் மற்றும் அத்தோ செய்யறதுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் மேல தூவி தரமான ஒரு அத்தோ செய்ய ஆரம்பிச்சிட்டாப்ல. ஏன்னா இந்த மாசின்னு சொன்னீங்களே இதுவா அப்படின்னு கேட்டா, இது வந்து ஃப்ரைட் ஆனியன்ஸ் பா, இரி மாசியை காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டப்பால இருந்து எடுத்து காட்டினாப்ல. பாக்கிறதுக்கு நல்லா சோப்பா இருந்துச்சு, கையில கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். அடடடடடா காரசாரமா சும்மா சுண்ணுன்னு இருக்கேனே, நிறைய போடுங்கண்ணே இது. அப்படியே அது கூட சேர்த்து காரமும் புளிப்பும் அதிகமா போடுங்கன்னு கஸ்டமைசேஷன் பண்ணிட்டேன் அத்தோவை. ஃபைனலா அந்த அத்தோவை 2 பிரட்டி அதை எடுத்து ஒரு கோப்பையில வச்சு சாப்பிடுறதுக்கு கொடுப்பாங்க. இந்த அத்தோ சாப்பிடுறதுக்கு நம்மள டெம்ப்ட் பண்றதே இந்த அத்தோ கூட ஃப்ரீயா வாழைத்தண்டு சூப்னு ஒன்னு கொடுப்பாங்க. டேஸ்ட் சும்மா தாறுமாறா இருக்கும். அப்படியே கடைக்காரருக்கு நீங்க லைட்டா ஐஸ் வச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சூப்புக்கு மேல இந்த மாதிரி மசாலா மிளகாலாம் போட்டு கொடுப்பாங்க. அது உங்க டேலண்ட் தான். புது கடையில ட்ரை பண்ண போறேன். இந்த அத்தோ எப்படி இருக்குன்னு பாத்துருவோமா? அட இந்த கடையை நான் எப்படி இவ்வளவு நாளா மிஸ் பண்ணேன்னு தெரியல. டேஸ்ட் சும்மா தாறுமாறா இருக்குங்க. அத்தோ டெஸ்ட்ல பாஸ் ஆயிடுச்சு. இப்ப சூப்பை குடிச்சு பாத்துருவோம்னு சொல்லிட்டு சூப்பை சூடா எடுத்து வச்சிட்டேன். வாய் வந்துருச்சு. நீங்களே இந்த அத்தோ சாப்பிடுறதுல ஒரு பெரிய மிஸ்டேக் பண்றீங்க. என்னன்னா அந்த சூப்பை எடுத்து அத்தோ கூட போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிடுறீங்களா? அப்படி பண்ணவே கூடாது. இந்த மாதிரி அத்தோ எடுத்து தனியா ஒரு வாய் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு வாய் சூப் எடுத்து குடிச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடடடடடா அப்படியே ஆகாயத்துல பறக்குற மாதிரி இருக்கும். உங்களுக்கு அத்தோ பிடிக்குமா? நீங்க எந்த கடையில ரெகுலரா அத்தோ சாப்பிடுவீங்க அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணி விடுங்க. அத்தோ சாப்பிட வந்துட்டு முட்டை சாப்பிடறேன்னா பெரும் குற்றமாயிரும்ல, அதனால ஒரு முட்டையை வாங்கி வாயில போட்டேன். இதோட டேஸ்ட் பிளாஸ்ட்.